கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, என்னால் ஆலோசனை பகுதியாக டோரா, சாரா என்ற 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அந்த கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்டை முடிக்க சொல்லி இந்த சாரா கிட்ட சொல்கிறாங்க. இந்த சாரா சரியாக அதை பண்ணாதனால அவங்க பாஸ் ரொம்ப திட்டி வேலையை விட்டு ஒய்யா செய்கிற மாதிரி இருந்தால் செய்யல, வேலையை விட்டு போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. அனுப்பிச்சோடனே இந்த சாராவும் இந்த டோராவும் உட்காந்து பேசும்போது, என்ன இது போல் எனக்கு மட்டும் எதிர்மறையான காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு அந்த சாரா உட்காந்து இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு டோரா சொன்னாங்களாம், உண்மைக்குரிய காரியங்களுக்கு கவலைப்பட்டு நீ ஏன் சந்தோஷத்தை இழந்துடுற? இந்த காரியங்கள்லாம் பாஸு திட்டினாலும் நாளைக்கு அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்டை சரியாக செய்து திரும்ப நல்ல பேர் எடுக்க போகிறோம். அதனால் நீ கவலைப்படுறதுனால ஒரு முயற்சி நீ கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. சந்தோஷமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீ எப்போதும் சந்தோஷமாக இரு சாரா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்கிள் கரெக்டாக வந்துடுவார். என்ன சாரா சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள் எனக்கு மாத்திரம் எதிர்மறையான காரியங்களே நடக்குது அங்கிள். இந்த கம்பெனியில் பாஸ் திட்டாரு, அப்புறம் நான் பைக்கில் போகும்போது கீழே வந்து காலு கையெல்லாம் தேய்ச்சின்னு போயிடுச்சு அங்கிள். எனக்கு மட்டும் என் அங்கிள் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்கிள் சொன்னாராம், அம்மா நீங்கள் வந்து கீழே விழுந்து உனக்கு கால் கை தான் தேய்ச்சின்னு இருக்கு, ஒரு சிலருக்கு எலும்பு முறிவு உண்டாயிருக்கு, ஒரு சிலர் ஜீவனே போயிருக்குமா ஆக்சிடென்ட் ஆகி, அது போல் உனக்கு எதுவுமே நடக்கல. அப்போ ஆண்டவர் எவ்வளோ திரும்பியாக உன்னை ஒரு அந்த கால் கை தேய்ச்சின்னு போனதோட விட்டது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்லும் போது, நீ உன்னை யோசித்துப்பாரு, இதில் நீ இது வந்து உனக்கு சிம்பிளாக தெரியுதா இல்லை பெரிய காரியமாக தெரியுதா அப்படின் போது, இல்லை அங்கிள் என் ஆண்டவர் திரும்பியாக காப்பாற்றிருந்தாரு, நான் இனிமேல் எதிர்மறையான காரியங்கள் நான் சிந்திக்க மாட்டேன், இனிமேல் நான் எதிர்மறையான காரியங்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், நான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி அந்த அங்கிள்கிட்ட சொன்னான். அந்த சகோதரி சொன்னான், நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்மளோட வாழ்க்கையில் கூட நான் கூட பெரிய பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மாத்திரம்தான் இப்படி நடக்குது, நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன்னா எவ்வளோ நான் கரெக்டாக இருந்தாலும் எவ்வளோ வேதத்துக்கு பயந்து நடந்தாலும் எனக்கு மாத்திரம்தான் இப்பேற்பட்ட வேதனைகள் சோதனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் கவலைப்பட்டு இருந்தோம்னா, கவலைப்படுறதுனால ஒரு மயம் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. வேதவாசனம் சொல்லுது சந்தோஷமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்க வேதவாசனம் சொல்லுது. அப்போ நாம் வந்து நாளையை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நாளை நாம் சந்தோஷமாக நாம் கடந்து சொல்வோம். கர்த்தர் உங்களை எண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி